உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள சாஸ் ஐடியா இருக்கா? செம. ஆனா அதை உருவாக்க பல மாசம் ஏன் வருஷக்கணக்கில் உழைக்கிறதுக்கு முன்னாடி அது நிஜமாவே யாருக்காச்சும் தேவைப்படுமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க உங்க ஐடியாவை ஃபெயிலியர்ல இருந்து காப்பாத்த போற ஒரு சிம்பிளான வழிமுறையை இப்போ பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ரோட் மேப். ஒரு ரிஸ்கான ஐடியாவில் ஆரம்பிச்சு அதை எப்படி ஒரு உறுதியான பிசினஸ் கான்செப்டா மாத்துறதுன்னு 5 ஸ்டெப்ஸ்ல பார்க்க போறோம். முதல்ல ஸ்டார்ட் அப்ஸ் அடிக்கடி செய்யற ஒரு பெரிய தப்பை எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்ப்போம். சரி, பகுதிக்குள்ள போலாம். ஒரு புது சாஃப்ட்வேரை உருவாக்குறதுல இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? இது உங்க நேரத்தையும் பணத்தையும் வீணாக்குறது மட்டும் இல்ல, உங்க மொத்த கனவே கூட கழிச்சிடலாம். ஏன் இத்தனை சாஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபெயில் ஆகுது? இதுதானே நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற கேள்வி. வாங்க இந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணத்தை முதல்ல கண்டுபிடிப்போம். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பெரும்பாலான சாஸ் ப்ராடக்ட்ஸ் மோசமான கோடிங்னால ஃபெயில் ஆகுறதில்ல. அதுக்கு பதிலா தப்பான பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கறதால தான் ஃபெயில் ஆகுது. அதாவது உங்க டெக்னிக்கல் ஸ்கில்லை விட நீங்க சரியான பிரச்சனையை தேர்ந்தெடுக்கிறீங்களாங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்போ இந்த தப்பை எப்படி தவிர்க்கிறது? அதுக்கு முதல் படி மதிப்புள்ள பிரச்சனைகளை நாம எங்க தேடணும்னு சரியா தெரிஞ்சுக்கிறது தான். வெர்டிக்கல் சாஸ்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. அதாவது எல்லாருக்கும் ஒரு சாஃப்ட்வேர் பண்றதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் டார்கெட் பண்றது. உதாரணத்துக்கு டாக்டர்ஸ்க்கு மட்டும், இல்லனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளுக்கு மட்டும்னு ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டை மட்டும் குறிவைக்கிறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஹாரிசான்டல் சாஸ்ங்கிறது ஒரு பெரிய வலைய வச்சு கடல்ல இருக்கிற எல்லா மீனையும் பிடிக்க முயற்சி பண்ற மாதிரி. ஆனா வெர்டிக்கல் சாஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகை மீனை மட்டும் குறி வச்சு தூண்டில் போடுற மாதிரி. இதுல போட்டி கம்மி, வெற்றி வாய்ப்பு அதிகம். இதுதான் ஸ்மார்ட்டான வழி. அடேங்கப்பா, இந்த நம்பரை பாருங்க. $720 பில்லியன். இது ஒன்றும் சின்ன மார்க்கெட் இல்ல. 2028க்குள்ள வெர்டிக்கல் சாஸ் மார்க்கெட் இவ்ளோ பெரிய தொகைக்கு வளரும்னு கணிச்சிருக்காங்க. உண்மையான வாய்ப்பு இங்க தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் அன்பண்ட்லிங். அதாவது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கிற கிரேக்ஸ்லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி கடை உருவாகிற மாதிரி தான் இது. ஏர்பிஎன்பி, ஊபர் மாதிரி பெரிய கம்பெனிஸ் கூட இப்படி ஒரு குறிப்பிட்ட தேவையை பூர்த்தி செஞ்சுதான் வளர்ந்தாங்க. சரி, இப்ப நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கணும். உங்க கவனம் சொல்யூஷன் மேல இல்ல, கஸ்டமரோட வழியை ஆழமா புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கணும். உங்க ஐடியாவோட ஃபீச்சர்ஸ் பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இந்த கேள்வியை கேளுங்க. நீங்க தீர்க்க நினைக்கிற பிரச்சனை உண்மையிலேயே எவ்வளவு வலி மிகுந்தது? யாரு அதை தினமும் அனுபவிக்கிறாங்க? உங்க கவனம் ப்ராடக்ட் மேல அல்ல, பிரச்சனையோட ஆழத்துல இருக்கணும். தயவு செஞ்சு உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட போய் ஏன் ஐடியா நல்லா இருக்கான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அவங்க மரியாதைக்காக ஆமான்னு சொல்லிருவாங்க. அதுக்கு பதிலா இந்த பிரச்சனைய நீங்க இப்போ எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேளுங்க. அப்போதான் அவங்களோட உண்மையான வலி என்ன, அதுக்கு அவங்க பணம் செலவழிக்க ரெடியா இருக்காங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு உண்மையான வழி என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு வரி கோட் கூட எழுதாம உங்க ஐடியாவை எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க ஒரு செம டெக்னிக் இருக்கு. ஒரே நாள்ல உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு இந்த 3 ஸ்டெப்ஸ்ல டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு நல்ல லேண்டிங் பேஜ்ல இந்த 4 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். பிரச்சனையை தெளிவா சொல்லுங்க, உங்க சொல்யூஷன் என்ன ரிசல்ட் கொடுக்கும்னு விளக்குங்க, சில மாடல் படங்களை காட்டுங்க, கடைசியா இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அவங்க இமெயில கொடுக்க ஒரு ஆப்ஷன் வைங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராச்சும் சூப்பர் ஐடியான்னு சொன்னா அது வெறும் வார்த்தை தான். ஆனா அவங்க தன்னோட இமெயில் அட்ரஸை கொடுத்தா அதுதான் உண்மையான ஆதாரம். வாய் வார்த்தையை நம்பாதீங்க, அவங்க செயலை மட்டும் பாருங்க. இதெல்லாம் வெறும் ஆர்வம்ல, உண்மையான கமிட்மெண்ட்டுக்கான சிக்னல்ஸ். ஒருத்தர் ப்ரீ ஆர்டர் பண்றதோ இல்ல இமெயில் கொடுக்கறதோ நான் உங்க ப்ராடக்ட்டுக்கு பணம் கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொல்றதுக்கு சமம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. மக்கள் உங்க சாஃப்ட்வேரோட ஃபீச்சர்ஸை வாங்க மாட்டாங்க, அது கொடுக்க போற ரிசல்ட்ஸை தான் வாங்குவாங்க. எங்க சாஃப்ட்வேர் உங்க நேரத்தை வார 2 மணி நேரம் மிச்சப்படுத்தும்னு சொல்றது இதுல டாஸ்க் ஆட்டோமேஷன் இருக்குன்னு சொல்றதை விட பல மடங்கு பவர்ஃபுல். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ உங்க ஐடியாவுக்கு கோட் எழுத ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ற கடைசி டெஸ்ட்டுக்கு நாம போகலாம். இதுதான் உங்க ஃபைனல் செக்லிஸ்ட். இந்த 5 விஷயத்தையும் வச்சு உங்க ஐடியாவை செக் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, உங்க ஐடியா ஒரு தொடர்ச்சியான பிரச்சனையை தீர்க்குதா? உங்க கஸ்டமருக்கு இதனால தெளிவான பண லாபம் கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்க பதில் ஆமான்னா நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ். டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எது வெற்றி அப்படின்னு ஒரு அளவுகோலை வச்சிடுங்க. உதாரணத்துக்கு 100 பேர்ல 20 பேர் சைன் அப் பண்ணா இது வெற்றி அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இல்லனா உங்க ஐடியா மேல இருக்கிற ஆசையில சின்ன அறிகுறிகளை கூட பெரிய வெற்றியா நீங்களே உங்களை ஏமாத்திக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 5 பாயிண்ட்டுக்கும் உங்க பதில் ஆம்னா சூப்பர், வாழ்த்துக்கள்.
இதுதான் உங்களுக்கான பச்சை கொடி. இனிமே உங்க ஐடியாவை உருவாக்குறது ஒரு சூதாட்டம் இல்ல, அது ஒரு திட்டமிட்ட புத்திசாலித்தனமான ஒரு ஸ்டெப். இப்போ உங்க கையில ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இதை வச்சு உங்க இண்டஸ்ட்ரியில மறைஞ்சிருக்கிற வாய்ப்புகளை தேட ஆரம்பிங்க. உங்களை சுத்தி இருக்கிற எந்த பெரிய பிளாட்ஃபார்மை சின்ன சின்ன ஸ்பெஷலான சொல்யூஷனா மாத்த முடியும்னு யோசிங்க. உங்க அடுத்த வெற்றிக்கான ஐடியா உங்க கண் முன்னாடியே கூட இருக்கலாம்.